வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதுலேயும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பார்ட் எப்பயுமே ஒவ்வொரு மந்த்துக்கும் ரிலீஸ் பண்ணுவோம். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, 11 டு 20 செகண்ட் பார்ட்டு, 20 டு 30 தேர்ட் பார்ட். இந்த மாதிரி தான் ஆல்ரெடி அக்டோபர்லேருந்து உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸுக்கான வீடியோஸ் ப்ளஸ் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதுக்கான பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ட்ராவலில் இருக்கும்போது நீங்கள் வீடியோவை கேட்டுக்கோங்க. இல்லை உங்களால் வீட்டில் பொறுமையாக படிக்க முடியும், டைம் இருக்குது அப்படின்னா கீழே பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ச் மந்தில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸை மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கதா நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மக்களவை பிரதிநிதித்துவம். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.18% அடிப்படையில் உள்ளது. ஒவ்வொரு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா எம்பிஸ், அதில் மக்களவையில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் இப்போதைக்கு இருக்கிறது வந்து 7.18%. தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மாநகராட்சிகளுக்கான தேசிய அளவிலான போட்டியில் தஞ்சாவூர் முதலிடம் பிடித்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா ஒரு 100 சிட்டியை வந்து இந்தியா முழுக்க இருக்க ஒரு முக்கியமான 100 சிட்டியை செலக்ட் பண்ணி அந்த சிட்டியை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணுறது. அதுக்குண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிதி ஒதுக்கி இதை பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் மட்டுமே நிறைய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில், ஆந்திராவில், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் கம்மியான சிட்டிஸும் செலக்ட் ஆகிருக்கு. மொத்தம் 100 சிட்டி. இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சாவூர் வந்து இப்ப முதலிடத்துல பிடிச்சிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா சொல்லல, தமிழ்நாட்டுல. அடுத்தது கலைஞர் எழுதுகோள் விருது. 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதானது ரா கோபால், அதாவது நக்கீரன் கோபால், நக்கீரன் பத்திரிகையோட ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ், இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. கலைஞரோட அந்த எழுதுகோள் விருது வந்து ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பத்திரிகை துறையில சிறந்து விளங்குறவங்களுக்காக கொடுக்கறதுக்காக பர்டிகுலரா உருவாக்கப்பட்ட ஒரு விருது தான் இந்த விருது. இது எதுக்கானதுன்னு கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2021ல சண்முகநாதனுக்கும் 22ல வி.என். சாமி அப்படிங்கிறவருக்கும் இதை வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த வி.என். சாமியை பத்தி கேட்டிருந்தாங்க. அடுத்தது காமிக் நூலகம். இந்தியாவின் முதல் காமிக் நூலகமானது விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே, ஓகேவா, இதை நீங்க எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே முதல் காமிக் நூலகம், காமிக்ஸ் புக்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது ரிலேட்டடா முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஒரு நூலகத்தை வந்து விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ரைசினா உரையாடல். புவிசார் அரசியல் குறித்த ரைசினா உரையாடல் இந்தியாவில் நடைபெற உள்ளது. அப்ப ரைசினா உரையாடல் எது சம்பந்தப்பட்டது அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு. புவிசார் அரசியல் குறித்த உரையாடல் தான் இந்த ரைசினா உரையாடல். மறுபெயரிடல். இந்தியாவில் சமீபத்தில் மிகவும் மேம்பட்ட வானிலிருந்து வான் ஏவுகணையான அஸ்ட்ரோ MK3க்கு காண்டீவா என மறுபெயரிடப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. காண்டீவா அப்படிங்கிறது தான் இது. வானத்திலிருந்து வானத்துக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் ஏவும் ஏவுகணை. அது மாதிரி வானிலிருந்து வான் போறதுதான் இந்த காண்டீவா அப்படிங்கிற ஏவுகணை. இந்த பேர் எங்கேயோ உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனன் வைத்திருந்து புகழ்பெற்ற வில்லோட பேரு தான் காண்டீவர். வில் வித்தையில சிறந்தவர் தான் அர்ஜுனன். அவர்கிட்ட இருந்த ஒரு பெஸ்ட் அந்த வில்லோட பேருக்கு பேர் தான் காண்டீபம் சொல்லுவாங்க. அந்த அந்த ஞாபகத்துல தான் இந்த பேர் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது அஜித் சேத். ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குனராக அஜித் சேத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரிசர்வ் வங்கியோட தலைவர் கிடையாது, கவர்னர் கிடையாது, சிஇஓவா இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. செல்வ அறிக்கை 2025. 2025ல இந்த பாப்புலேஷன்
ரிச் வைஸ் யார் வந்து இருக்கா, எந்த கண்ட்ரி வந்து ரிச்சஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி செல்வ அறிக்கையில இந்தியா 4வது இடத்துல இருக்கு. முதல் இடம் அமெரிக்கா, 2வது இடம் சீனா, 3வது இடம் ரஷ்யா. அடுத்தது கடல் டிராகன் பயிற்சி. அமெரிக்கா நடத்தும் கடல் டிராகன் பயிற்சியில் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா நாடுகள் பங்கேற்கின்றன. அப்ப இந்த கடல் டிராகன் பயிற்சியை யார் நடத்துறாங்கன்னா அமெரிக்கா. அதுல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியாவும் சேர்த்து. லியூ ஜியாகுன் 2025ஆம் ஆண்டிற்கான பிரிஸ்கர் கட்டடக்கலை பரிசானது சீன கட்டடக் கலைஞரான லியூ ஜியாகுன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேர்ல்டு நியூஸ்ல இது கொஞ்சம் முக்கியமானது. கட்டடக்கலையில சிறந்து விளங்குன ஒருத்தருக்கு, சீனாவை சேர்ந்தவருக்கு இதை கொடுத்திருக்காங்க. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டி. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டி 2025 புதுடில்லியில் நடைபெற உள்ளது. நடக்க போகுது. தமிழ் செம்மல் விருது. தமிழ்நாட்டில் தமிழ் செம்மல் விருது 38 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வருஷம் வருஷம் இது குடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு இல்ல, நெறைய பேருக்கு குடுப்பாங்க. இந்த வருஷம் 38 பேருக்கு. அந்த 38 பேரையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, குரூப் 4 லெவல்ல தேவைப்படாது. மேபி குரூப் 2ல முக்கியமானவங்கள மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. 2022, 23ஆம் ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஸ்டேட் வைஸ். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி. நீங்க வந்து எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தினால ஜிஎஸ்டிபி. அதுல ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியா பார்ப்பாங்க. அதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, 2வது இடம் குஜராத், 3வது தமிழ்நாடு. சராசரி இதுக்கு வந்து நம்ம முதல்வர் வந்து நெறைய தமிழ்நாட்டுல முதலீடு பண்றதுக்காக நெறைய திட்டங்கள வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்காக உருவாக்கி குடுத்தாங்க இல்லையா? வெளிநாட்டுல இருந்து நெறைய ஒ ஒப்பந்தம்லாம் போட்டு தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நெறைய இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாரு. அது ஒரு ரீசனா இருக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வந்ததுக்கு. சராசரி வளர்ச்சி விகிதம். 2021, 22 முதல் தமிழ்நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதம் 8.08% உள்ளது. ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதனை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தான் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1971. இதோட தலைவராக வந்து யார் இருப்பாங்கன்னா, அப்ப இருக்கிற கரண்ட் முதலமைச்சர் சிஎம் தான் வந்து இருப்பாரு. துணைத் தலைவரா இப்போதைக்கு ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவரு இருக்காங்க. துணைத் தலைவர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது அமுதா. சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குனராக அமுதா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமுதா அப்படிங்கிற ஒருத்தவங்கள வானிலை மையத்தோட இயக்குனரா நியமிச்சிருக்காங்க. சென்னை மண்டல வானிலை மையத்தின் முதல் பெண் இயக்குனர் ஆவார். பாருங்க, இது முதல்னு வந்துட்டதுனால கண்டிப்பா முக்கியமானது. சென்னை வானிலை மையத்துக்கு இதுவரைக்கும் பெண் இயக்குனர்கள் இருந்ததே இல்ல. முதல்ல ஒரு பெண் இயக்குனர வந்து போட்டிருக்காங்க. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. யாருன்னு பார்த்துக்கோங்க, அமுதா. இந்திய வானிலை ஆய்வுத்துறை உருவானது எப்பன்னா 1875லயே உருவாயிருச்சு, பிரிட்டிஷ் பீரியட்லயே. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய தலைமை இயக்குனரா இருக்கிறது யாரு? மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா அப்படிங்கிறவர் தான் இப்ப தலைமை இயக்குனரா இருக்காரு. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரலா இருந்தது ஹச்.இ. ஃபிளான்போர்டு. ஏன்னா இது வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்லயே உருவாக்குனதுனால அவங்க தான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வானிலை இயக்குனரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் தூய்மையான நகரம். இந்தியாவின் தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தேர்வாகி உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தூய்மை நகரமா இந்தூர் தான் செலக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து கண்ண மூடிக்கிட்டு இந்தூர போட்டுறலாம். பரபரப்பான விமான நிலையம். இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையமாக டெல்லி விமான நிலையம் உள்ளது. இதே உலக அளவுல பார்த்தோம்னா, உலகிலேயே பரபரப்பான விமான நிலையமாக துபாயின் விமான நிலையம் உள்ளது. வேர்ல்டு லெவல்ல துபாய் ஏர்போர்ட், இந்தியா லெவல்ல டெல்லி ஏர்போர்ட். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அதுதான் கேபிட்டல் சிட்டி. அதனால டெல்லியில தான் மேக்ஸிமம் வந்து கூட்டம் வந்து ஏர்போர்ட்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஹெச்ஐவி பாதிப்பு. வயது வந்தோரில் ஹெச்ஐவி பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலமாக மிசோரம் உள்ளது. பாருங்க. முன்னாடியெல்லாம் தமிழ்நாடு இருந்தது. நம்ம 90ஸ் கிட்ஸ் இருந்த காலத்துல படிக்கும்போதெல்லாம் தமிழ்நாடு ஹெச்ஐவில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு ஒரு கட்டத்துல. இப்போ அப்படி இல்ல. ஏன்னா கல்வி அறிவு கூட கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும்.
இப்போ வந்து மிசோரம் மாநிலம் இருக்கு. உலக அளவுல எய்ட்ஸ் தினம் நம்ம எப்ப கொண்டாடுறோம்னா, அதாவது எய்ட்ஸ் தினமா கொண்டாடல. எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். அத பத்தின விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட தினமா டிசம்பர் 1 வந்து நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். உலக வங்கி கணிப்பு 2047ல் இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க ஆண்டுதோறும் 7.8% வளர்ச்சி தேவை என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இப்ப வந்து 5வது இடத்துல இருந்தோம். 4வது பொருளாதார மிகப்பெரிய நாடா நம்ம வந்துட்டோம். ஆனா, இந்த உலக அளவுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும். மிகப்பெரிய பொருளாதார நாடா வரணும் அப்டின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா அட்லீஸ்ட் 7.8% வளர்ச்சி நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப 2047ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க உலக வங்கி. சூரியன் ஒளி வெடிப்பு ஆதித்யா L1 ஷூட் என்ற பேலோடு சூரியன் ஒளி வெடிப்பு காட்சிப்படுத்தியுள்ளது. ஆதித்யா L1 ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணியாச்சு. அது என்ன L1 அப்படின்னா லெக்ராஞ்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கும் சூரியனுக்கு இடையில டைரக்டா சூரியன் கிட்ட எல்லாம் போய் லான்ச் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபெசிலிட்டி வரல. அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கு நம்ம கண்டும் பிடிக்கல. இது வந்து என்னன்னா பூமிக்கும் சூரியனுக்கு இடையில 5 பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து இது வந்து அது வாட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா சூரியன் பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இல்ல, பூமியில இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அந்த லெக்ராஞ்சி பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால தான் ஆதித்யா L1 அப்படின்னு பேர் வந்துச்சு. இது வந்து இப்ப லேட்டஸ்டா சூரியனோட அந்த ஒளி வெடிப்பு அத பத்தி காட்சி எடுத்து அனுப்பியிருக்கு. ஆதித்யா L1 கடந்த 2023ல் PSLV G57 மூலம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது. இது L1 பாயிண்டை 6/1/2024ல் அடைந்தது. பாருங்க, கிட்டத்தட்ட அந்த L1 அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகுறதுக்கே அதுக்கு எத்தனை மாசம் எடுத்திருக்குன்னு பாருங்க. அப்போ சூரியனுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பாருங்க. அதனால தான் நம்ம இன்னும் அந்த சூரியனை வந்து டைரக்டா பக்கத்துல போயெல்லாம் ரிசர்ச் பண்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகல. நம்ம சூரிய குடும்பத்தையே வெளியே தாண்டி போக முடியலன்னு போது மொத்த கேலக்சியும் எப்படி பார்க்கறது? மத்த விண்வெளியில இருக்கிற பல லட்சம் கேலக்ஸிய எப்படி போய் நம்ம பார்க்கறது? அதனால தான் நம்ம அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாம இன்னமும் கற்பனையாவே ஏலியன்ஸ் அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஜெனோஸ் ஜென ஜனௌஷதி தினம். ஜனௌஷதி தினம். ஜனௌஷதி தினம் மார்ச் 7ல் கொண்டாடப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆக்சுவலா இது ஜனௌஷதின்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இத இப்படியும் கொடுக்கலாம். ஜன் ஔஷதி ஔஷதி அப்படிங்கிறது தான் இதை சேர்த்து ஜனௌஷதின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜன் ஔஷதி திவாஸ் அப்படின்றது தான் அந்த டே. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் வந்து கொண்டாடுறதுக்காக கொண்டு வந்தது. ஒவ்வொரு வாட்டியும் மார்ச் 7ஆம் தேதி வந்து இதை கொண்டாடுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. இது எது சம்மந்தப்பட்டதுன்னா பிரதான் மந்திரியோட பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் பரியோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே மலிவு விலையில வந்து தரமான மருந்துகளை வந்து மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இது. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நல்ல மருந்துகளை வந்து தரமான மருந்துகளை கம்மியான விலையில பயன்படுத்துறதுக்கான ஊக்குவிப்பையும் அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு திட்டம். அதை வந்து ஒரு டேவா கொண்டாடுறாங்க. அதுதான் மார்ச் 7. அடுத்தது பனிச்சரிவு. உத்தரகாண்டின் சமோலி மாவட்டத்தின் மனா கிராமத்தில் பனிச்சரிவு நடைபெற்றுள்ளது. அடுத்தது டிஜிட்டல் பயனர். இந்தியா டிஜிட்டல் பயனர் பொருளாதார தரவரிசையில் 28வது இடம் பிடித்துள்ளது. அதாவது டிஜிட்டலை வந்து யூஸ் பண்றதுல நம்ம வந்து 28வது இடம். காலை உணவு திட்டம். இலவச காலை உணவு திட்டத்தினை இங்கிலாந்து அரசு தொடங்கியுள்ளது. இதற்கு முன்பு கனடா நாடானது இத்திட்டத்தினை செயல்படுத்தியது. அதாவது எல்லா நாடுகளும் இப்ப எல்லாரும் லஞ்ச் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா நாடுகளுமே இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னோடியா இருந்ததே நம்ம தமிழ்நாடு தான். சுயசரிதை. கைலாஷ் சத்யார்த்தி தன்னுடைய சுயசரிதையை தியாஸ்லை என்ற பெயரில் எழுதியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒண்ணுப்பா. யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தியை பத்தி இப்பயும் அவர் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமானது. என்ன பேர்லனா தியாஸ் லை அப்படிங்கிற பேர்ல. இவர் 2014ல அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாரு. இது ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். அடுத்தது மக்களவை வரையறை. இந்தியாவில் மக்களவை இடங்கள் வரையறை 4 முறை நடைபெற்றுள்ளது.
மக்களவை இடங்கள வந்து மாற்றி அமைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி 4 முறை இதுவரைக்கும் நடந்திருக்கு. இது ஒரு பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். அதனால தான் டீட்டெயிலா குடுத்துருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்தந்த யூனிட்டுக்கு அப்புறம் கடைசியில கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சேர்த்துருக்காங்க. தனி யூனிட்டா இல்லாம. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, நீங்க பாலிட்டி படிக்கிறீங்களா? அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம். எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களா? அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம். அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால எப்பயுமே சப்ஜெக்ட் பேஸ்டா வர்ற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமா குடுங்க. மக்களவை இடங்கள் வரையறை நடைபெற்ற ஆண்டுகள் இதுவரைக்கும் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா 1951, 1962, 72, 2003. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மக்களவை மறுவரையறை நடைபெறும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு தடவையா இத வந்து சரி பண்ணுவாங்களாம். 1971ல் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவையின் எண்ணிக்கை 543. விதி 81 மக்களவையோட அமைப்ப பத்தி சொல்லுது. 82 ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மக்களவை மறுவரையறை நடக்கும்ன்றத சொல்லுது. 2 ஆர்டிக்கிளும் முக்கியம் பார்த்துக்கோங்க. சட்ட திருத்தம் 72 என்ன சொல்லுதுன்னா, 1976ல மக்களவையோட எண்ணிக்கை 2001 வரை 543ஆவே இருக்கிற மாரி நிறைவேற்றிருக்காங்க. 2001 வரைக்கும் இந்த மக்களவைய வந்து மாத்தக்கூடாது. 72க்கு அப்புறம் பாருங்க, 2003ல தான் ஒரு தடவ பண்ணியிருக்காங்க. 2001 வரைக்கும் மாத்தக்கூடாதுன்னு அப்பயே சொன்னதுனால பண்ணவே இல்ல. ஏன்னா அடிக்கடி மாத்திருக்காங்க. 51, 62, 72ன்னு. ஆனா 76ல சட்ட திருத்தம் பெரிய ஒரு சட்ட திருத்தம் வந்துச்சு இல்லையா? அப்ப வந்து இத பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால, அதுவரைக்கும் அப்படியே இருந்தது. சட்ட திருத்தம் 84ல 2001 மக்களவையோட எண்ணிக்கை 2026 வரைக்கும் 543ஆவே இருக்கணும் அப்படின்னு திரும்ப அதே அந்த 540 நமக்கு தெரியும் இந்தியாவோட மொத்த மக்களவை தொகுதிகள் வந்து 543. தமிழ்நாடோட மக்களவை தொகுதி 234. நான் பாலிட்டி நடத்தும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ்நாட்டுக்கு 2, 3, 4ன்னு வரும். அதே இது இந்திய அளவுலன்னு பார்த்தா 3, 4, 5ன்னு ரிவர்ஸ்ல வரும். ஓகேவா? 543 தான் இப்பயும் இந்தியாவோட மொத்த தொகுதிகளா இருக்கு. இப்ப தொகுதிகள வந்து மறுவரையறை செய்யணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு எல்லாமே அத வேணான்னு எதிர்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்டின்னா, தொகுதிகள வந்து மறுவரையறை 2026 வரைக்கும் தானே இருக்கு. இப்ப 26ல மறுவரையறை செய்றாங்க அப்டின்னா, என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாநிலத்திலலாம் ஆதரவு அதிகமா இருக்கோ, அங்க வந்து தொகுதிகள கூட்டிட்டு எங்க வந்து ஆதரவு கம்மியா, அ இப்போ பிஜேபின்னு எடுக்கும்போது தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குன்னா, இங்க தொகுதிகள குறைச்சிடுறது. அப்படி குறைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தொகுதிகள் அதிகமா இருக்க இடத்துல அவங்க ஜெயிக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்படி பண்ணிறக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு வந்து தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது குஜராத். சமீபத்தில் குஜராத்தில் வந்தாரா வனவிலங்கு மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்து அந்த வந்தாரா அப்படிங்கிறது வந்து அந்த பிளேஸோட பேரு. மின் இணைப்பு. மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் 5க்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க விவசாயிகளுக்கு ₹5ல ஈபி கனெக்ஷன் குடுக்குறது. தமிழகத்தில் 1900ல் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் தொடங்க வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுல இந்த விவசாயிகளுக்கு பூராமே மின்சாரம் இலவசமாவே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பன்னா 1990லேயே கருணாநிதி அவர்கள் பீரியட்லயே ஆரம்பிச்சிருக்காங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் வாஷ் துறையின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் நேபாளமும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. வாஷ் அப்படின்னா என்னன்னா வாட்டர் சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன். இந்த 3க்காகவும் ஓகேவா? இது 3 தான் ஒரு நாட்டோட முக்கியமானது. அந்த 3க்காகவும் அந்த 3யும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் நேபாளமும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வாஷ் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்கு எல்லா நாடுகள்லயும். அடுத்தது உடல் பருமன். 2050ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் உடல் பருமனினால் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை 44 கோடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம மொத்தம் இந்தியாவுல ஒரு 140, 150 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னா, அதுல 44 கோடி பேர் வெயிட்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. உடல் பருமன் பாதிப்பில் சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2வது இடத்துல இந்தியாவும், 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்கு. அடுத்தது கிறிஸ்டியன் ஸ்டாக்கர். ஆஸ்திரியாவின் அதிபராக கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரியாவோட அதிபர். சரத் கமல்.
தமிழக டேபிள் டென்னிஸ் வீரரான சரத்கமல் தனது ஓய்வினை அறிவித்துள்ளார். அப்ப ஆம், சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. எந்த துறையை சேர்ந்தவன் கேட்பாங்க. சரத்கமல் டென்னிஸ், அதுவும் டேபிள் டென்னிஸ். ஓகே. அடுத்து கேன்ஸ் ஓபன் செஸ் போட்டி. 38வது கேன்ஸ் ஓபன் செஸ் போட்டியில் இனியன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமைகள். சென்னையின் கடற்கரையோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து பர்டிகுலரா ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து கரை ஒதுங்கியிருக்கு. இந்தியாவில் காணப்படும் ஆமை இனங்கள். ஆலிவ் ரிட்லி ஆமைகள் ஒடிசா பக்கமும், லெதர் பேக் ஆமைகள் வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்லையும், பச்சை ஆமைகள் வந்து லட்சத்தீவுகள்லையும் இருக்கு. உலக ஆமை தினம் எப்ப கொண்டாடுறோம்னா மே 23. நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. மே 23. இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு ஆமை, அது மேல இப்படி 3 ஒரு ஆமை மாதிரி இருக்கு. இப்ப 23 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம். ஆரோக்கியம் 100. முதியோர் நலன் காக்க ஆரோக்கியம் 100 என்ற திட்டத்தினை தொடங்கப்பட்டுள்ளது. அப்ப ஆரோக்கியம் 100 யாருக்கான திட்டம் கேட்பாங்க. முதியோர்கள் நலம் காக்க. ரொம்ப டீட்டெயிலா நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து முதியவங்களுக்காக, அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்காகன்ற அந்த ஹெட்டிங்கோட ரிலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உதவி எண். மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை மீட்பதற்காக அதிகாரப்பூர்வ உதவி எண்ணாக 102ஐ தமிழக அரசு அறிவித்துள்ளது. பாருங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ, இல்ல வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க, அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? யூடியூப்லலாம் நெறையா நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி ஒருத்தர் இருக்காங்க. வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம 102க்கு கால் பண்ணி சொன்னோம்னா, அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சுக்குது. துகின் பாண்டே செபி அமைப்பின் தலைவராக துகின் பாண்டே நியமனம் செபி செபி அப்படிங்கிற ஒரு ஆக்டே நம்ம இதுல இருக்கு. செபின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த செபி ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 92. ஓகேவா? அந்த அமைப்பின்படி அந்த அமைப்போட இப்ப புதுசா வந்து தலைவரா துகின் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. வனவிலங்கு உயிர் வங்கி. இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிர் வங்கியானது டார்ஜிலிங்கில் உள்ள, அதாவது மேற்கு வங்காளத்துல பத்மஜா நாயுடு இமாலயன் விலங்கியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பயோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. டிஎன்ஏ, இந்த மாதிரி ஸ்பெர்ம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேங்க் மாதிரி இருக்கும். இல்ல அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதல்ல விலங்குகளுக்காக, இது மாதிரி ஆல்ரெடி மனுஷங்களுக்கு இருக்கு. விலங்குகளுக்காக வந்து இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ மதம். அசாமின் போடா இன மக்களின் அதிகாரப்பூர்வ மதமாக பத்தூயிசம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்குன்னு ஒரு மதம், அந்த மதத்துக்கு வந்து பத்தூயிசம் அப்படிங்கிற பேரு. அதை வந்து அபிஷியலா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதி. அதாவது இந்தியன் ஸ்பேஸ் அமைப்பானது தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதியை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியன் ஸ்பேஸ் அதாவது இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன், இது உருவானது வந்து 2020. கட்டாயமாக்கல். தெலுங்கானாவில் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் கம்பல்சரி, நம்ம தமிழ்நாட்டில் கம்பல்சரி தமிழ் இருக்கு இல்லையா? அதுமாதிரி கர்நாடகாவில் கன்னடம் இருக்கு. அது மாதிரி சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ சிலபஸாக இருந்தால் கூட கன்னடமும் கர்நாடகாவில் கன்னடம், தெலுங்கு வந்து கம்பல்சரி ஒரு இதான் வந்து தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க. குவாண்டம் சிப். அண்மையில் அமேசான் நிறுவனத்தால் ஓசெலாட் என்னும் குவாண்டம் சிப் வெளியிடப்பட்டுள்ளது. குவாண்டம் சிப் இதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனியோட குவாண்டம் சிப் பேர் படிச்சிருப்போம் இதுக்கு முந்தின கரண்ட் அஃபேர்ஸ்ல. இது வந்து அமேசான் நிறுவனத்தோட குவாண்டம் சிப்போட பேர் என்னன்னா ஓசெலாட். இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்டுக்கு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அது எதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்க. வில்லோ குவாண்டம் சிப் அப்படின்னா கூகுளோடது. மஜோரானா 1 குவாண்டம் சிப் அப்படின்னா அது மைக்ரோசாஃப்டோடது. அடுத்தது ஆண்டு விழா. சமீபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகிலுள்ள தக்கோலத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையத்தின் 56வது ஆண்டு விழா நடைபெற்றது.
தக்கோலத்தில் உள்ள CISF மண்டல பயிற்சி மையத்தின் பெயர் என்னன்னா ராஜாதித்ய சோழன். ராஜா ஆதித்ய சோழன். ராஜா ஆதித்ய சோழனும்ல அது ராஜாதித்யன் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது. தமிழில் சாகித்ய அகாடமி விருதினை AR வெங்கடாச்சலபதி வென்றுள்ளார். தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதினை வந்து விமலா. இவங்க பாருங்க, சாகித்ய அகாடமி விருது வெங்கடாச்சலபதிக்கு, அதுலயே சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பண்ணவங்களுக்கு, அவங்களோட சொந்த புத்தகம் கிடையாது, வேற எதை மொழிபெயர்ப்பு பண்ணி அதுக்கும் விருது கொடுப்பாங்க. அந்த விருது விமலா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையார் விருது 2025. டாக்டர் யசோதா சண்முக சுந்தரத்திற்கு ஔவையார் விருது 2025 வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம்ப்பா. தனியா நீங்க பிரிச்சு வருஷங்களை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சர்வதேச மகளிர் தினத்தன்று இவ்விருது வழங்கப்பட்டது. அந்த சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சிறந்த பெண் குழந்தை விருது 2025. சௌமியா என்பவருக்கு சிறந்த பெண் குழந்தை விருது வழங்கப்பட்டுள்ளது. எப்போ? இந்த 2025க்கான சிறந்த பெண் குழந்தை விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மார்ச் 8ஆம் தேதி இந்த பெண் குழந்தைகளுக்கான விருதும் இந்த பொண்ணு, குட்டி பொண்ணு ஸ்டேஜில் கூப்பிட்டு சிஎம் கொடுத்துருப்பாரு. மாதவ் தேசிய பூங்கா. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்காவானது இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்தியாவில் மொத்தம் புலிகள் காப்பகம் எத்தனை இருக்கு? 58 இருக்கு. அந்த கடைசியா 58வது காப்பகமா சேர்த்தது எது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல உள்ள மாதவ் தேசிய பூங்காவை. பசு மருந்தகங்கள். அதுக்கு முன்னாடி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1978. நம்ம பாலிட்டியில 6th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்ப்போம். 72. இது புலிகள் காப்பகம் வந்து அடுத்த வருஷமே 1973ல வந்திருக்கும். அதிக புலிகள் காப்பகம் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். இப்போ கூட இந்த புலிகளை வந்து வேறு நாட்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இல்லையா, அது கூட இந்த மத்திய பிரதேசம் குணம் அப்படிங்கிற ஒரு பூங்காவுக்கு தான். பசு மருந்தகங்கள். கால்நடைகளுக்கான பசு மருந்தகங்களை அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுவான கால்நடை மருந்துகளை வழங்குவது இதன் நோக்கம். அதாவது மாடுகளுக்கு தேவையான, பசுக்களுக்கு தேவையான பேசிக்கான மருந்துகள்லாம் இங்க கிடைக்கும். கிக் தொழிலாளர்கள். சுகாதார சலுகைகளை கிக் தொழிலாளர்கள் பெற இ-ஸ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்யுமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த சுகாதார சலுகைகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படுகிறது. கிக் தொழிலாளர்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலையில இருக்கும்போதே சைட்ல இன்னொரு வேலை செய்யுது. அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு 9 to 5 ஜாப் அப்படின்னா, அவங்க அந்த 9க்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிறது. வந்து வீட்ல 5:00 மேல ஃப்ரீயா இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா டெம்பரவரியா நிறைய வேலையை ஒரே நாள்ல செய்வாங்க. நிறைய முதலாளிகளுக்கு கீழ அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விருப்பப்பட்டு அவங்களே வந்து டெம்பரவரியா மத்த வேலைகளை வந்து அவங்களோட ஃப்ரீ டைம்ல செய்யறதுக்கு பேரு தான் இந்த கிக் தொழிலாளர்கள். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வேலை செய்யறத வந்து பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ராத்திரியும் பகலும் அவங்க வேற இடத்துல வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க கம்பெனில வேலை செய்யறதோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். டயர்ட் ஆவாங்க, டல் ஆவாங்க, ஒரு பிரிஸ்கா வேலை செய்ய மாட்டாங்க அதுக்காக. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்களோட கம்பெனில இருக்கிற பொருள்களையோ, ப்ராடக்ட்டையோ அவங்களோட அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு பயன்படுத்த இவங்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஈவினிங்ல போய் ஈவினிங் காலேஜ்ல லெக்சரரா இருக்காங்கன்னு கூட வச்சுக்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் காலேஜ் பண்ணிட்டு திரும்ப ரொம்ப லேட் நைட்ல தூங்குறதுனால, கம்பெனியோட ஒர்க் பெண்டிங் இருக்கிறத முடிக்க மாட்டாங்க. இல்லையா, காலேஜ், ஸ்கூல்ல பண்ண வேண்டிய வேலைய வந்து இங்க கம்பெனில பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த கம்பெனிக்கு ஸ்கூலுக்கு தேவையான பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் இந்த கம்பெனி லேப்டாப்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து வேலை கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய கம்பெனிகள்ல இந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க. பட் என்னன்னா நிறைய பேரு இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா ஒரே ஆள் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் வந்து கிக் தொழிலாளர்கள்ன்னு சொல்லுவாங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து இந்த கிக்ல வந்து எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, கம்ப்யூட்டரு, ஆன்லைன்ல வீட்லயே இருந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு குடுக்குறது, இந்த மாதிரி இருக்கும். இதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் இத வந்து எதுக்குதா இல்ல சப்போர்ட் பண்ணுதான்னா, சப்போர்ட் தான் பண்றாங்க. ஏன்னா அது அவங்களோட விருப்பம். எனக்கு வந்து செய்யறதுக்கான எனர்ஜி இருக்கு, டைம் இருக்கு, நான் பண்றேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் டெவலப் ஆகும். ஆனா
இப்போ கம்பெனிஸ் வந்து ஒரு சில கம்பெனி இதை எதிர்ப்பாங்க. சரியா? சுகாதார சலுகைகள் அவங்களுக்கு சுகாதார சலுகைகளை உருவாக்கி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரம் போர்ட்டல். இது வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழேயே கவர்மெண்ட்டே தான் உருவாக்கியிருக்கு. தற்காலிக நீதிபதி தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து இடுவதில்லை, ஆனால் ஒப்புதல் அளிக்கிறார். இது வந்து ஒரு முக்கியமான பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது டெம்பரவரியா நீதிபதிகளை செலக்ட் பண்ணும்போது குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல், ஜஸ்ட் ஓகே அப்படின்னு ஒரு ஒப்புதல் தான் கொடுக்கறதே தவிர கையெழுத்து போட்டு அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. அவர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் குடியரசுத் தலைவர் நீதிபதிகள், இந்த குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை செலக்ட் பண்றதுக்குன்னே நிறைய கேஸ் போச்சு. நீங்க பாலிட்டி படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். கொலிஜியம் கேசஸ் வந்து நிறைய நடந்திருக்கு இது வரைக்கும். விதி 127 தான் உச்சநீதிமன்ற தற்கால நீதிபதிகளை பத்தி செலக்ட் பண்றத சொல்லுது. விதி 224A வந்து உயர் நீதிமன்றத்தோட தற்கால நீதிபதிகளை பத்தி சொல்லுது. ரெண்டும் முக்கியம், பார்த்துக்கோங்க. வணிக விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள். உலகின் முதல் வணிக விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து ஸ்காட் 1 அப்படிங்கிறது தன்னுடைய செயல்பாட்டினை தொடங்கியுள்ளது. சேட்டலைட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அது அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இச்செயற்கைக்கோளை இந்தியா ஸ்டார் ஆஃப் நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது. அவங்க தான் இதை அனுப்பியிருக்காங்க. டூரிங் விருது ஆண்ட்ரூ ஜி போர்ட்டோ, ரிச்சர்ட் எஸ் சுட்டன் ஆகியோருக்கு டூரிங் விருது 2024 AM டூரிங் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. பொருளாதார அறிக்கை. தமிழ்நாடு அரசு தனது முதல் பொருளாதார அறிக்கையை 2025-26 ஆண்டில் தாக்கல் செய்கிறது. எக்கனாமிக் பட்ஜெட்னு ஒன்று முதல்ல இந்த வருஷத்துல அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது பட்ஜெட்டில் அந்த சமிட், ஓகேவா, அறிக்கையை சப்மிட் பண்றது. கல்வி கண்காணிப்பு அறிக்கை. உலக மக்கள் தொகையில் 40% பேர் தங்கள் சொந்த மொழியில் கல்வி கற்க முடியாமல் தவிக்கின்றதாக யுனெஸ்கோவின் உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கை எடுத்துரைக்கிறது. இது இருக்கு. அது உலக அளவுல சர்வே எடுத்ததுல பார்த்தா சொந்த மொழியில படிக்காம வேற வழி இல்லாம கம்பல்சரினால வேற அந்த இடங்கள்ல அவங்க இருக்க இடத்துல அதுதான் அந்த மீடியம் தான் அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை படிக்கிறாங்க. இப்போ கர்நாடகால ஆந்திரால இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை, கன்னடம் மீடியம் படிக்கணும், தெலுங்கு மீடியம்ல தான் படிக்கணும். கன்னடமும் தெலுங்கும் ஒரு பாடமா தான் எடுத்து படிக்க வேண்டி வரும். கேரளால இருந்தா மலையாளம் தான். சொந்த தமிழ் மொழியில போய் தான் நான் படிப்பேன்னு அவங்க சொல்ல முடியுமா? முடியாது. வேற வழி இல்லாம படிச்சு தான் ஆகணும். இது மாதிரி உலக அளவுல வந்து 40% பேர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சந்திரனில் தரையிறக்கம். ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்த ப்ளூ கோல்டு விண்கலம் சந்திரனில் தரங்கியுள்ளது. பாருங்க, இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ரிலேட்டடா கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. நிறைய பிரைவேட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஃபயர்ஃப்ளைன்றது வந்து ஒரு ஏரோஸ்பேஸ். இவங்க வந்து இப்போ ப்ளூ கோல்டு அப்படிங்கிற ஒரு இதை தயாரிச்சு விண்கலத்தை தயாரிச்சு சந்திரனுக்கு அனுப்பியிருக்காங்க. நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலம் இதுவாகும். இப்போ ஃபர்ஸ்ட் எதுன்னு சொல்லி நீங்க கூகுள் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்புடைய செய்திகள். நிலவில் தரையிறங்கிய தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலமும் இதுலயே கொடுத்தாச்சு. ஒடிசியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லாம. ஓகேவா? இப்போ 2வது இது. புதுதில்லி பிம்ஸ்டெக் இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு புதுடில்லியில் நடைபெற்றது. பிம்ஸ்டெக்கோட மாநாடு. பிம்ஸ்டெக் எப்போ உருவாச்சுன்னா 1997. இதோட தலைமையகம் டாக்கா. மயங்க் சர்மா பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக மயங்க் சர்மா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்கார் விருது 97வது ஆஸ்கார் விருது பெற்றவர்கள். அதுல முக்கியமானவங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க. சிறந்த திரைப்பட விருது அனோரா, சிறந்த நடிகர் அட்ரியன் பிராடி, சிறந்த நடிகை மைக்கி மேடிசன், சிறந்த இயக்குனர் சீன் பேக்கர், சிறந்த துணை நடிகர் கீரன் கல்கின், சிறந்த எதிர்கால திரைப்படம் ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு படம், சிறந்த எதிர்கால அனிமேஷன் திரைப்படம் அப்படின்னா ஃப்ளோ, சிறந்த இசைக்கான திரைப்படம் டியூன் பாகம் 2 பார்ட் 2. அதுலயும் அவசர நிலை. உலக சுகாதார நிறுவனம்
மூளை அலர்ஜி நோயை அவசர நிலையாக அறிவித்துள்ளது. இந்த நோயானது ஜாப்பனீஸ் என்ஃப்ளோசிசிட்டி என்ற வைரஸால் ஏற்படுகிறது. சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு முக்கியமானது. சயின்ஸ் ரிலேட்டடா ரொம்ப கம்மி தான் இருக்கும். அதனால எங்கெல்லாம் அத பார்க்குறீங்களோ தனியா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க பாலிட்டி, சயின்ஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது சயின்ஸ் ரிலேட்டட்னா அதுக்கு ஒரு கலர்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாரி சும்மா ஒரு இப்படி ஒரு அண்டர்லைன் பண்ணியாவது பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதாவது மூளை அலர்ஜி நோய் அத வந்து ஒரு அவசர நிலை எமர்ஜென்சி தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த டைம்ல அது பரவி இருந்ததுனால. இது வந்து எந்த வைரஸால உருவாகுதுன்னா, ஜாப்பனீஸ் என்ஃப்ளோசிட்டி அப்படிங்கிற ஒரு நோய். ஒரு வைரஸ்னால. அதிகாரப்பூர்வ மொழி. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஃபிஷியல் லாங்குவேஜா அறிவிச்சிருக்காங்க. ரஞ்சி கோப்பை 2025 விதர்பா அணி வென்றுள்ளது. கலைச்செம்மல் விருது. ஓவியம் மற்றும் சிற்பக் கலையின் சாதனை படைத்த 6 கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலைச்செம்மல் விருது வழங்கப்பட்டுள்ளது. மரபு வழி ஓவிய பிரிவுக்கு மணிவேலு அப்படிங்கிறவருக்கும், சிற்ப பிரிவு பாலச்சந்தர், அப்புறம் கன்னியப்பன் 2 பேரு, நவீன பாணி ஓவிய பிரிவு முரளிதரன் செல்வராஜ், சிற்ப பிரிவு ராகவன். மொத்தம் 6 பேரு. பிங்க் ஆட்டோ சரியா? உலக மகளிர் திட்டத்தினை முன்னிட்டு பிங்க் ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இத்திட்டம் பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக முதல்வரால் சென்னையில் தொடங்கப்பட உள்ளது. பிங்க் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிலாம் வந்துச்சு. பிங்க் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிலாம் வந்துச்சு. பிங்க்ன்னு எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அது எல்லாமே பெண்களுக்காக ஸ்பெஷல், பெண்களுக்காக மட்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கெய்ரோ பிரகடனம். கடந்த மார்ச் 2024 கெய்ரோ பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தமானது காசாவின் மறுகட்டமைப்பில் கவனம் செலுத்துகிறது. இப்ப காசா வந்து பெரிய போர் இதுல நிறைய அழிஞ்சிருச்சு இல்லையா? அது வந்து என்னன்னா, அது திரும்ப அந்த இத வந்து மறுகட்டமைப்பு பண்ணி, திரும்ப அவங்கள கொண்டு வர்றதுக்கு கவனம் செலுத்துற ஒரு அமைப்பு தான் இந்த கெய்ரோ பிரகடனம். ஏஐ தரவுத்தளம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சிக்கு உதவுவதற்காக 316 தரவு தொகுப்புகளை கொண்ட ஏஐ கோஷா என்னும் தளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. ரிசர்வ் வங்கி சந்தையில் பத்திரங்களை வாங்க உள்ளது. இதன் மூலம் வட்டி விகிதங்களை குறைத்து சந்தையில் பணப்புழக்கத்தை சேர்க்கிறது. பொருளாதார கணக்கெடுப்பு. 8வது பொருளாதார கணக்கெடுப்பானது மத்திய அரசால் 2025 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆசிய சிங்கங்கள். 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட உள்ளது. ஆசிய சிங்கங்கள் அடிக்கடி கணக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா? அதுல 16வது தடவையா இப்ப எடுக்க போறாங்க. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதியும், உலக சிங்க தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் கொண்டாடிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் இறக்குமதி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா 3வது இடம் பிடித்துள்ளது. ரஷ்யா ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்துமே நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அதுல ரஷ்யால இருந்து வாங்குறதுல நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம். பயங்கரவாத தரவரிசை. உலக பயங்கரவாத தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் 2வது இடத்தில் பிடித்துள்ளது. பயங்கரவாதம் அதிகமா இருக்கிற, அதாவது டெரரிசம் அதிகமா இருக்கிற நாடுகள்ல பாகிஸ்தான் 2nd பிளேஸ்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்குன்னு வேணா நீங்க சர்ச் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தோரியம் கண்டுபிடிப்பு. சீனாவில் 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரம் தயாரிக்கலாம். பாருங்க, தோரியம் இவ்வளோ இருக்கிறதுனால சைனால மட்டுமே. இதெல்லாமே இந்த மாதிரி கிடைக்கிறது அந்த நாடுகளுக்கான ஒரு இது நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடன் வாங்குபவர்கள். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் பெண் கடன் வாங்குபவர்கள் 44% பேர் உள்ளனர். பெண்கள் அதிகமா கடன் வாங்குறது எங்க இருக்குன்னா, இந்தியாவிலேயே வச்சு தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல ஆந்திரா 41%, தெலுங்கானா 35% போன்ற மாநிலங்கள் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகளில் அதிக பெண்கள் வேலை செய்யும் மாநிலமும் தமிழ்நாடு தான். அப்ப அதிகமா வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கடன வந்து வாங்கி திரும்ப கடன நம்ம கடன் பெண்கள் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அதோட பாசிட்டிவ் சைடையும் நம்ம பார்க்கணும். வா வாங்குறாங்கனாலே என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அத வந்து கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் வாங்க முடியும்.
அப்ப அவங்க எல்லாமே ஆல்ரெடி அந்த மாரி ஒரு ஃபீல்டுலயோ, ஒரு ஒர்க்லயோ இருக்காங்க. அப்ப வாங்குறாங்க, திரும்ப அத கடன குடுத்துக்குறாங்க. சரியா? அதனால தான் பெண்கள் அதிகமா வேலை செய்ற மாநிலமும் தமிழ்நாடா இருக்கு. தமிழ்நாட்டுல வருடாந்திர வளர்ச்சி விகிதமும் அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு. கடன் வாங்குறதுனால எதுவும் குறையல. நகர்ப்புற வளர்ச்சி. இந்தியாவால் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான சுற்றறிக்கைக்கான நகர கூட்டணியானது தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்தது டால்பின்கள். தற்போது இந்தியாவின் கங்கை டால்பின்களின் எண்ணிக்கை 6327 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா, கங்கை டால்பின் தான் நம்ம இந்தியாவோட கடல் விலங்கு, நீர் விலங்கா வந்து நம்ம தேசிய விலங்கா வச்சிருக்கிறது எதுன்னா, இந்த கங்கை டால்பின் தான். இந்திய டால்பின்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக உள்ளன. இந்த கங்கை டால்பின் எங்க அதிகமா இருக்கு அப்டின்னா, உத்தரப்பிரதேசம். தேசிய நீர் விலங்காக இந்த பார்த்தீங்களா, நம்ம வந்து பாலிட்டில நீங்க 6த்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, இத பத்தின எல்லாமே குடுத்துருப்பாங்க. தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசனே இருக்கும். நானும் அத எடுத்து போட்டிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதுல இருக்க அந்த தேசிய சின்னங்கள எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கான ஷார்ட்கட்டும் நான் ஈஸியா குடுத்துருக்கேன். தேசிய நீர் விலங்கா வந்து கங்கை டால்பின்களை அறிவிக்க முடிவு எடுக்கப்பட்டது வந்து 2009ல. அத வந்து அப்ரூவ் பண்ணது வந்து தேசிய நீர் விலங்கா 2010ல. ஒவ்வொரு வருஷமும் தேசிய டால்பின்கள் தினம் அக்டோபர் 5ஆம் தேதிய நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது நவரத்னா அந்தஸ்து. ஐஆர்சிடிசி அமைப்பிற்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. ஐஆர்சிடிசினா என்னன்னா, இந்தியன் ரயில்வேஸ் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, உள்ள அந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அவங்க. இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, 1999ல. யமந்து ஓர்சி உருகுவேயின் அதிபராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து ஓய்வு அறிவிப்பு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் ஸ்மித் ஒருநாள் போட்டிகளிலிருந்து தனது ஓய்வினை அறிவித்துள்ளார். இந்த மாதிரினா நீங்க ஃபுல்லா கிரிக்கெட்ட விட்டே ரிட்டயர் ஆகி போயிட்டாங்க அப்படின்றதுல, இவங்க ஒன் டே டெஸ்ட் மேட்ச்ல இருந்து மட்டும் போறோம். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து மட்டும் போறோம். 2020ல இருந்து மட்டும் விலகுறோம். அப்படி ஒவ்வொன்னும் தனித்தனியா விலகுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் போட்டியில இருந்து விலகுறதா அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து செகண்ட் பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.